பானை சின்னம் கோரிய விசிக வழக்கை பிற்பகலில் விசாரிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். 2019 பொதுத் தேர்தலில் 1.18% வாக்குகளை பெற்றோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பானை சின்ன வழக்கு பிற்பகலில் விசாரணை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான விவரங்களை தொடரலாம். தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கு கோரி விசிக சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை நேற்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் விசிகவினுடைய மனு குறித்து நேற்று மாலைக்குள் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலையில் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் விசிகவினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் விசிகவிற்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாது என்றும் கூறியிருந்தது. அதற்கான பல்வேறு காரணங்களையும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தது. இதனை எதிர்த்து விசிக சார்பில் மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த மனுவை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தல் விசிகவை பொறுத்தவரை 0.77%, அதே போல 2019 ஆண்டு பொது தேர்தலில் 1.18% வாக்குகளை பெற்று இருக்கிறது. இது தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பூர்த்தி செய்ததாகும். மேலும் 2 தொகுதிகளில் ஒரு கட்சி வேட்பாளர்களை நிறுத்தினால் அந்த கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைய விதிகளில் இருக்கிறது. எனவே பானை சின்னத்தை தங்களது கட்சிக்கு ஒதுக்க வேண்டும், அதற்கான உரிய உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை தான் அவசர வழக்காக இன்றைய தினமே விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்றும் விசிக சார்பில் முறையிடப்பட்டது. இந்த முறையீடை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கை இன்று பிற்பகலிலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.